நீங்க ரொம்ப டயர்டா இருக்கீங்க. சும்மா தூக்கம் பத்தலங்கிற டயர்டு இல்ல, மனசும் ஆத்மாவும் சோர்ந்து போயிருக்கு. வேலை, குடும்பம், கரண்ட் பில், ஃபோன் நோட்டிஃபிகேஷன் ஓயாம ஓடிக்கிட்டே இருக்கீங்க. காலையில எழும்போது டயர்டா எந்திரிக்கிறீங்க. நைட் தூங்க போகும்போது மண்டைக்குள்ள 1000 ஓடுது. நடுவுல என்னடா வாழ்க்கை இது, இவ்வளவுதானான்னு தோணுது. நான் ஒன்று சொல்றேன், உங்க வாழ்க்கை ஏதோ பொழப்ப ஓட்டுற மாதிரி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொரு நாளும் நீங்க பிளான் பண்ணி உங்க இஷ்டத்துக்கு வாழணும். அதுக்காக உடனே வேலையை விட்டுட்டு எங்கேயும் ஓடத் தேவையில்லை. சின்ன சின்ன மாற்றங்கள், சின்ன சின்ன பழக்கங்கள் போதும். ஒன்னொன்னா செய்ய ஆரம்பிச்சா ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகும்போது ஒரு நாள் காலையில எந்திரிக்கும் போது தெரியும் நீங்க ஒரே இடத்துல நிக்கல, முன்னேறி போயிட்டு இருக்கீங்கன்னு. அதனால தானா ஓடுற வண்டியை நிறுத்தி ஸ்டியரிங்கை உங்க கையில கொடுக்கறதுக்கு இதோ ஒரு 15 சிம்பிள் பழக்கங்கள். 1. காலையில எழுந்ததும் போனை தொடாதீங்க. இமெயில் பார்க்காதீங்க, நோண்டாதீங்க, சும்மா இருங்க. உடம்ப நீட்டி சோம்பல் முறிங்க, நல்லா மூச்சு இழுத்து விடுங்க, தண்ணி குடிங்க. ஒரு 10 நிமிஷம் ஃபோன் இல்லாம இருந்து பாருங்க. அந்த நாளோட கண்ட்ரோல் உங்க கைக்கு வந்துடும். 2. தினமும் நீங்க படுத்த பெட்டியை மடிச்சு வைங்க. இது ஏதோ அழகுக்காக இல்ல, உங்க மூளைக்கு நீங்க சொல்றீங்க தூங்குனது போதும், எந்திரிச்சு அடுத்த வேலையை பார்ப்போம்னு. இப்படி சின்ன சின்னதா ஜெயிக்கிறது தான் உங்களுக்கு பெரிய தெம்பை கொடுக்கும். 3. வாரத்துக்கு ஒரு தடவை தெரியாத ஒருத்தர்கிட்ட பேசுங்க. டீ கடை அண்ணாகிட்டயோ இல்ல டெய்லி பார்த்து சும்மா சிரிக்கிற பக்கத்து வீட்டுக்காரர்கிட்டயோ பேசுங்க. மனுஷங்க கூட பேசுறதே ஒரு பெரிய மருந்து. நாம எல்லாரும் மனுஷங்க தான், எல்லாரும் ஏதோ ஒரு நல்லதுக்காக ஓடிட்டு இருக்கோம்னு புரியும். 4. உங்களுக்கு எது நிஜமாவே டென்ஷன் கொடுக்குதுன்னு ஒரு பேப்பர்ல எழுதுங்க. எல்லாத்தையும் மண்டையிலேயே வச்சுக்கிட்டு சுத்திட்டே இருக்காதீங்க. பேப்பர்ல எழுதுங்க. பாதி டென்ஷன் நீங்க நினைச்சு பார்க்குற அளவுக்கு பெருசே இல்லை. தெளிவா யோசிச்சா பாதி குழப்பம் போயிடும். 5. ஒரு நாளைக்கு 5 நிமிஷம் வெயில்ல போய் நில்லுங்க. உடம்புக்கு வைட்டமின் டி கிடைக்கும், மனசுக்கு நல்லா இருக்கும். ஸ்கிரீனை பார்த்துட்டே இருக்கிறதுக்காக நீங்க பிறக்கல, உயிர் போட உணரணும். 6. ஒருவேளை சாப்பாடாவது ஸ்கிரீன் பார்க்காம சாப்பிடுங்க. ஃபோன், டிவி, லேப்டாப் எதுவும் வேணாம். சாப்பாடு நீங்க மட்டும்தான். எவ்வளவு நிம்மதியா இருக்குன்னு உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். 7. ஞாயிற்றுக்கிழமையே அடுத்த வாரத்துக்கு ரெடி ஆகிறதுக்கு யூஸ் பண்ணுங்க, தப்பிச்சு ஓடுறதுக்கு இல்ல. ஒரு 10 நிமிஷம் பிளான் பண்ணா 10 மணி நேர குழப்பம் தப்பும். அடுத்த நாள் போட வேண்டிய துணியை எடுத்து வைங்க. செய்ய வேண்டிய முக்கியமான 3 வேலையை எழுதி வைங்க. அடுத்த வாரத்தை தடுமாற்றத்தோட ஆரம்பிக்காதீங்க, உங்க கண்ட்ரோல்ல வச்சுக்கோங்க. 8. யார் உங்க எனர்ஜியை உறிஞ்சுறாங்களோ அவங்கள ஃபாலோ பண்றதை நிறுத்துங்க. அதுக்கு காரணம்லாம் சொல்லத் தேவையில்லை. உங்க மன நிம்மதியை யாருக்காகவும் விட்டு கொடுக்காதீங்க. உங்க மனசு ஒரு விலை மதிக்க முடியாத சொத்து, அதை பத்திரமா பார்த்துக்கோங்க. 9. தினமும் ஒருவேளை சாப்பிட்டதுக்கு அப்புறம் நடங்க. ஒரு 5 நிமிஷம் போதும். செரிமானம் நல்லா இருக்கும், மண்டையில் இருக்க பாரம் குறையும், மனசும் உடம்பும் லேசா பீல் பண்ணுவீங்க. எதிர்காலத்தில் இருக்கிற நீங்க இதுக்கு நன்றி சொல்லுவீங்க. 10. செய்ய வேண்டிய லிஸ்ட் மட்டும் இல்லாம செஞ்சு முடிச்ச ஒரு லிஸ்ட்டையும் வச்சுக்கோங்க. எதையாவது செஞ்சு முடிச்சதும் அதுல எழுதுங்க. இது உங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். உங்ககிட்ட என்ன இல்லைன்னு பார்க்கறத விட்டுட்டு எவ்வளவு தூரம் வந்திருக்கீங்கன்னு பார்ப்பீங்க. 11. மற்றவங்க கிட்ட அவங்களுக்கு எதுல ஆர்வம்னு கேளுங்க. வேலையில, வெளியில, நைட் சாப்பிடும்போது கேளுங்க. என்ன வேலை செய்றீங்கன்னு கேட்காம எது செஞ்சா உங்களுக்கு உசுறு வருதுன்னு கேளுங்க. பேச்சும் நல்லா இருக்கும், உறவும் பலப்படும். 12. தண்ணியை கண்ணில் படுற மாதிரி வைங்க. உங்க டேபிள் மேல, கார்ல, பெட்டுக்கு பக்கத்துல வைங்க. தண்ணி குடிக்கணும்னு நினைக்கிறத விட தண்ணியை பார்த்தா தானா குடிப்பீங்க. 13. நைட் தூங்கும்போது போன வேற ஒரு ரூம்ல வைங்க. பெட்ல அதுக்கு வேலை இல்லை, அது உங்க துணை இல்லை, ஒரு கருவி, அவ்வளோதான். உங்க மூளைக்கு ஓய்வு கொடுங்க, உங்க மனசு நிம்மதியா மூச்சு விடட்டும். 14. முடியாதுன்னா முடியாதுதான், அதுக்கு பெரிய விளக்கம் தேவையில்லை. உங்களை மதிக்கிறவங்க அதுக்கு மேல எதுவும் கேட்க மாட்டாங்க. உங்க நிம்மதிக்கு நீங்க ஒரு எல்லை கோடு போடுறது ரொம்ப முக்கியம். 15. ஒன்ன ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க மாறலாம். புது லட்சியங்கள், புது பழக்க வழக்கங்கள், புது கொள்கைகள்னு எது வேணாலும் இருக்கலாம். நீங்க ஒரே இடத்துல சிக்கி நிக்கல, நீங்க வளர்ந்துட்டு மாறிக்கிட்டே இருக்கீங்க. திரும்ப ஆரம்பிக்கிறதுக்கு எப்பவும் லேட் இல்லை. உங்களுக்கு 100 செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ் தேவையில்லை, உங்களுக்கு ஒரு கோச் தேவையில்லை, உங்களை நீங்களே சரி பண்ணிக்க தேவையில்லை. நீங்க ஒன்ன மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும், நீங்க சின்ன புள்ள இல்ல. உங்களுக்கு நல்லது கெட்டது தெரியும், நீங்க தான் முடிவு எடுக்கணும். உங்க நாளை நீங்க தான் தீர்மானிக்க முடியும். நீங்களே ரொம்ப கஷ்டப்படாம உங்க வாழ்க்கையோட கண்ட்ரோலை திரும்ப எடுக்க முடியும். ஒரு பழக்கத்திலிருந்து ஆரம்பிங்க, ஒரே ஒன்று, அதை விடாம செய்யுங்க. ஏன்னா பெரிய மாற்றம் எல்லாம் ஒரே நாள்ல வராது. நீங்க ஒவ்வொரு நாளும் காலையில இன்னைக்கு நம்ம நாள்னு முடிவு பண்ணும்போது தான் வரும். நான் சொன்னது உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுத்திருந்தா ஒரு லைக் போடுங்க. உங்களுக்கு பிடிச்ச பழக்கத்தை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க.
இதே மாதிரி சூப்பரான மோட்டிவேஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கவலைப்படாதீங்க, உங்களால முடியும்.